இந்திரகுமார், இதில் உங்கள் பார்வை என்ன? எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போ எடப்பாடியோட இந்த குழப்பத்துக்கு இந்த முடிவெடுக்க முடியாமல் இழுத்துட்டே இருக்கிறதுக்கு காரணம் அவர் மட்டும் இதில் முடிவெடுத்தா போதும் அப்படிங்கிறதுனால போதும் அப்படி இருந்தால் ஈஸியாக முடிவெடுத்துருக்கலாம். இப்போ இதில் வந்து என்டிஏ அவங்க இந்த கூட்டணியும் கேட்டுட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் அந்த மாதிரி ஏதாவது இருக்காரா? பாஜகவுடைய அழுத்தம் ஏதாவது இதில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தேமுதிகவினுடைய அசாதாரணமான நிதானம் வந்து எனக்கு அந்த சந்தேகங்களை கொடுக்குது. தேமுதிக எப்போவுமே வந்து படபடப்பாக வேக வேகமாக காய்களை நகர்த்துகிறேன் அப்படின்ற பேரில் நிதானமற்ற முடிவுகளை எடுப்பதற்கு பெயர் போன கட்சி தேமுதிக. கடந்த காலங்களில் ஒரே நேரத்தில் 2 பக்கமும் டேபிள் டிஸ்கஷன்ஸ் அவங்க போயிட்டு வந்ததை துரைமுருகனும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு, அதிமுக தரப்புல இருந்து அது எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறது. ஆனால் இந்த முறை தேமுதிக நடந்து கொள்ளுகின்ற விதத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப பவ்யமாக, அது அவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த். தமிழ்மணி சார் இதுக்கு முன்னாடி அதை பேசியிருக்காங்களான்னு கேட்டதுனால இப்போ தேடி பார்க்கும் பொழுது இதற்கு முன்பு பல்வேறு ஊடகங்களில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே ராஜ்யசபா சீட்டு ஒன்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறார்கள். அதிமுக தரப்பில் உண்மையிலேயே அதற்கு மறுப்பு இருந்தது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு தான் சொல்லியிருக்கணும். யாரோ சொல்கிறத கேட்டு வந்து சொல்லாதீங்க அப்படின்னா பேச போனது எஸ்பி வேலுமணி. அப்போ எஸ்பி வேலுமணியை தான் யாரோ பேசுகிறத கேட்டு பேசாதீங்கன்னு சொல்ல போகிறாரா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்போது இந்த கூட்டணிக்கு உள்ளுக்குள்ளே யாருக்கு இந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைக்க போகுது அப்படின்றதுல வந்து பலத்த சந்தேகங்கள் இருக்கிறது. பாமகவில் ஒரு குழப்பம் போய் கொண்டிருக்கிறது, அதிமுக தேமுதிகவில் ஒரு குழப்பம் போய் கொண்டிருக்கிறது. இதில் சைலண்ட்டாக இருக்கிறது வந்து பாஜக மட்டும்தான். பாஜகவுக்கு தேமுதிகவுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றதுல வந்து ஏன் வருது அப்படின்னா, இல்லை பாஜகவோட இந்த அமைதியே பல கேள்விகளை எழுப்புதே. பாஜக வந்து இதில் ஏன் வந்து இவ்வளவு அமைதியாக இருக்கிறது அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு உள்ளுக்குள்ள 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஒருமித்த குரலில் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும், அதாவது அதிமுக, பாமக, பாஜக இவ்வளவு பேர் சேர்ந்தால் மட்டும்தான் வந்து அந்த ஒரு உறுப்பினரை தேர்வு செய்ய முடியும். அப்போ யாருமே வந்து இந்த இடத்துல வந்து எடுத்தங்கவுத்தோன்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா முதலுக்கே மோசமாக இந்த கூட்டணியில் யாருக்குமே ராஜ்யசபா இல்லாமல் போய்விடுகின்ற ஒரு சூழ்நிலை இதில் இருக்கிறது. இப்போ ஒருவேளை ராஜ்யசபா சீட்டுன்றது உறுதி செய்யப்பட்டிருந்தால், அப்படி உறுதி செய்யப்பட்டு இப்போது கொடுக்காமல் காலம் தாழ்த்தப்படுகிறது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான கிரெடிபிலிட்டி, அவருடைய நம்பகத்தன்மை அப்படின்றது தான் இதில் வந்து பெரிய கொஸ்டினுக்குள்ளாகி இருக்கிறது. இன்றைக்கு சுதீஷ் அவர்கள் நேரில் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. வந்தவர் அவரும் அமைதியாக போகிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியே போகிறாரு, அவரும் அமைதியாகவே போகிறார். பிரேமலதா விஜயகாந்த் அதற்கு பிறகு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது அவங்களுடைய கடமை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போது இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியை தாண்டின ஒரு ஸ்டேக் தன்னிடம் இருப்பதாக பிரேமலதா கருதுகிறார்கள். எலக்டோரலாக போன தடவை உங்களுக்கு 0.5 அப்படின்னு சொல்லிட்டு குறைந்திருக்கலாம். ஆனாலும் கூட ஒரு கம்பைன்டு ஃபேக்டராக பார்க்கும் பொழுது அவர்களால் ஒரு 1 அல்லது 3% வரைக்கும் ஒரு புஷ் கொடுக்க முடியும் அப்படின்றத பிரேமலதா நம்புகிறார். இன்னொன்று, இது வரைக்கும் தேமுதிக இவ்வளவு அடுக்கடுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதே கிடையாது. தொடர்ந்து வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்துறது, தொகுதி பொறுப்பாளர்களை மாவட்ட பொறுப்பாளர்களை தேர்தலுக்காக நியமிப்பது, அடுத்து கடலூரில் வந்து பொதுக்கூட்டம் மாநாடு நடத்தப்படும் அப்படின்ற அறிவிப்பு, கட்சி அமைப்பு ரீதியாக ஏதாவது செய்ய வேண்டும். ஏனென்றால் கடந்த தேர்தலில் அவங்க பட்ட அடி அப்படின்றது வந்து சாதாரண அடி இல்லை. அப்படியே போச்சு அப்படின்னா கண்ணு முன்னாடியே அந்த கட்சி இல்லாமல் போய்விடும். அப்போது இது நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பரிதவிப்பு தேமுதிக தரப்பில் இருப்பதை பார்க்க முடிகிறது. கொஸ்டின் வந்து இப்போ எடப்பாடி பால் இஸ் இன் தி கோர்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. அவர் தான் இதில் முடிவெடுக்க வேண்டியது இருக்கிறது. என்ன முடிவு? தேமுதிகவுக்கு கொடுப்பதா இல்லையா? அப்போ தேமுதிகவுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அங்கிட்டு வந்து அன்புமணி ராமதாஸ் கோச்சுப்பார். அன்புமணி ராமதாஸ் கோச்சுப்பார் அப்படின்னா அமித்ஷா கோச்சுப்பார். அமித்ஷா கோச்சுப்பார் அப்படின்னா கூட்டணிக்குள்ளே கலவரம் ஆயிரும். அப்போ கூட்டணிக்குள்ளே கலவரம் ஆயிருச்சுன்னா முதலுக்கே மோசமாயிரும். இப்போ இப்படி ஒரு இடியாப்ப சிக்கலுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிறாரு. இதில் தான் முடிவெடுக்காம காலம் தாழ்த்துறாங்களோ அப்படின்ற சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா அன்புமணிக்கு ஒரு சீட் அப்படின்றத எடப்பாடி உறுதிப்படுத்துறாரா, பாஜக உறுதிப்படுத்துதா அப்படின்ற சந்தேகம் வருது. இந்த ஒரு சீட்டை அன்புமணி பாமக எடுத்துக்க போதா அல்லது தேமுதிக எடுத்துக்க போதா அப்படின்ற கேள்வி அதிமுகவே எடுத்துக்க போதா அப்படிங்கிறது இருக்குதுல்ல. ஆமா, ஓகே. அப்ப அதிமுக பக்கம் ஒரு பால் நோஸ்டம்னா இப்ப இந்த 3 பேர்ல யாரை செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அதிமுகவை விரும்புகிறது, தேமுதிகவை விரும்புகிறது, பாஜக பாமகவை விரும்புகிறது. அப்ப பாமகன்ற அந்த வேட்பாளர் மேல 2 பேர் பெட்டு கட்டி இருக்காங்க. இங்க வந்து சிங்கிள் பெட்டு தான் இருக்கு, அங்க டபுள் பெட் இருக்குது. அப்ப இந்த டபுள் பெட் வின் பண்ண போதா அல்லது இவங்களுடைய சிங்கிள் பெட் வின் பண்ண போதா அப்படின்ற இந்த கேம் தான் ரொம்ப கியூரியஸான கேமா போகும்னு நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.